ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நண்டு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமானது. சளி பிடிச்சவங்களுக்கு, நெஞ்சு சளி கட்டினவங்களுக்கெல்லாம் இது சரி பண்ணும். வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். அண்ட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், கருவேப்பிலையெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ தக்காளி நல்லா மையாக வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மசாலா பொடி அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம். நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதும் நண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நண்டு அந்த மசாலாலெல்லாம் கோட்டாகி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கூடிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், கருவேப்பிலை பேஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 minutes வச்சுருவோம். அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் நண்டு கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி மசாலாவோடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நண்டு வேகிறக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நண்டு ஈஸியாக வெந்துடும். சீக்கிரமாகவே ஒரு 2 to 3 minutesலேயே வெந்துடும். ஸோ தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வெங்காய பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 minutes வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும். அது வரைக்கும் விட்டுடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இதை 2 நிமிஷம் அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 minutes அப்படி விட்டுடலாம். 5 minutesக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் கெட்டி கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். நண்டை அடுத்த சைடு இதை திருப்பி போட்டு 2 minutes விடுவோம். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஆயில் பிரிஞ்சு மசாலா பதத்துக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியும் சுண்டி நல்லா மசாலா பேஸ்ட்டுக்கு ரெடியாகி வந்திருக்கு. அந்த மசாலா உங்களுக்கு நண்டுல எல்லாம் நல்லா பிடிச்சி வந்திருக்கும் பாருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொஞ்சமான இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சௌந்தர்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.